என் வீடியோவில் வந்த ஒரு கமெண்ட் வச்சு தான் இந்த சீரீஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களோட கமெண்ட்ஸுக்கு என்னோட ரிப்ளை சீரீஸில் பார்ட் 1 ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். டயாலிசிஸ் ஏவி ஃபிஸ்டுலா அனியூரிசம்ஸ் அப்படின்னா என்ன, அது ஏன் வருது, அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஏவி ஃபிஸ்டுலாங்கிறது டயாலிசிஸ்க்காக கிரியேட் பண்ணுற ஒரு மிஷின் மாதிரி. ஸோ அதில் ஆர்டரியும் வெயினையும் ஜாயின் பண்ணிடுறோம். வெயினில் வந்து ஹை ஃப்ளோஸில் பிளட் போகுது. பிளட் போகிறப்ப அது பலூன் மாதிரி வீங்கும். இந்த பலூன் மாதிரி வீங்கிறது உடனே நடக்காதுங்க, ஓவர் இயர்ஸ். ஸோ வருஷக்கணக்காக நீங்கள் டயாலிசிஸ் பண்ணுறப்ப தான் நடக்கும். ஸோ இந்த பலூன் மாதிரி வீங்கிறது இஸ் நார்மல். பட் அதில் ஒரு சில ரெட் ஃபிளாக் சைன்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப லைட் ஆகி வெடிக்கிற மாதிரி, இல்லை ஸ்கின் வந்து புண்ணு வர மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் உங்கள் வாஸ்குலர் சர்ஜனை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டயாலிசிஸை சேம் பாயிண்ட்ல போடுறத அவாய்ட் பண்ணுங்க. ஸ்டெப் லேடர் டெக்னிக்னு சொல்லுவோம். ஸோ நீடில் போடுற இடங்களை மாற்றி மாற்றி போடணும். இதை மாதிரி போட்டிங்கன்னா அனியூரிசம் ரப்சர் ஆகிறத நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஆல்சோ நீங்கள் உங்கள் வாஸ்குலர் சர்ஜனை கன்சல்ட் பண்ணி ப்ராக்சிமலாக, அதாவது ஃபிஸ்டுலாக்கு மேலே ஏதாவது பிளாக்கேஜஸ் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி எதுவும் இருந்தாலும் அனியூரிசம்ஸ் வர்றது ரொம்ப காமன். உங்கள் ஃபிஸ்டுலா சேஃபாக இருந்தால் தான் டயாலிசிஸ் ஸ்மூத்தாக நடக்கும். லாங் டேர்மில் உங்கள் கிட்னி டிசீஸை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்.